புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். பட்ஜெட் சிறப்பு நேரலுக்கு உங்களை வரவேற்கிறோம். 2024-25 நிதியாண்டின் தமிழக நிதிநிலை அறிக்கை இன்னும் சற்று நேரத்தில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படவிருக்கு. நிதியமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்யும் முதல் பட்ஜெட் இது. தமிழகத்தினுடைய நிதிநிலை சற்று மோசமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்படக்கூடிய நேரத்தில் தாக்கல் செய்யப்படக்கூடிய பட்ஜெட், அதே போல மக்களவை தேர்தலுக்கு முன்பாக தாக்கல் செய்யப்படக்கூடிய பட்ஜெட் அப்படின்றதுனால இது முக்கியத்துவம் பெறுகிறது. தேர்தலை முன்னிறுத்தி புதிய அறிவிப்புகள் பட்ஜெட்ல இடம்பெறுமா அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு. பல்வேறு துறை சார்ந்த எதிர்பார்ப்புகள் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம இன்றைக்கு விவாதிக்க போறோம். அதே போல இன்றைக்கு சட்டப்பேரவையில இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படக்கூடிய நிகழ்வுகள் குறித்தும் என்னென்ன இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்தும் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்முடைய செய்தியாளர்கள் அங்கிருந்தும் சட்டப்பேரவையிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். அதே போல பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்தும் என்னென்ன எதிர்பார்ப்புகள் என்பது குறித்தும் தகவல்களை வழங்குறதுக்காக நம்முடைய செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறாங்க. அதே போல அரங்கத்துல என் கூட பொருளாதார நிபுணர்கள் திரு சுந்தரராமனும் திரு பிரபாகரன் அவர்களும் இது குறித்து விவாதிப்பதற்காக இணைந்திருக்கிறார்கள். விருந்தினர்கள் இருவருக்கும் வணக்கம். வணக்கம். பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்ற அமர்வுல இருக்கோம். நம்மளுடைய செய்தியாளர் ரமேஷ் செக்ரட்டேரியட்ல இருந்து இணைந்திருக்கிறார். நம்ம அவர்கிட்ட பேசலாம். ரமேஷ், நேற்று மாபெரும் 7 தமிழ் கனவு அப்படின்ற தலைப்புல அமையும் பட்ஜெட்டினுடைய சாராம்சங்களை முதலமைச்சர் அவருடைய சோசியல் மீடியால வெளியிட்டிருந்தார். அதுல இருக்கிற அந்த முக்கிய 7 அம்சங்கள், அது தொடர்பாக பட்ஜெட் அமைய வாய்ப்பு இருக்கு, அதுல எதிர்பார்ப்புகள் அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த முறை என்னென்ன அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்கு இந்த பட்ஜெட்ல? அதாவது தமிழகத்துடைய பட்ஜெட் பாத்தீங்கன்னா 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு போடப்படுகிறது. கடந்த நிதியாண்டில் தான் அது 3 லட்சம் கோடியாக தாண்டியது. அதாவது தமிழக அரசுக்கு 100 ரூபாய் வருமானம் வருது என்றால் 120 ரூபாய் செலவாகிறது. அதுதான் ஒரு எளிமையான வகையில் சொல்ல வேண்டும் என்றால் அந்த அளவிற்கு வருமானத்தை காட்டிலும் செலவு அதிகமாக இருக்கிறது. இந்த 31ஆம் தேதி மார்ச் மாதத்திற்குள்ளாக தமிழக அரசுடைய கடன் 7.25 லட்சம் கோடி ரூபாய் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டுமே கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கியிருக்கிறார்கள். ஆண்டுக்கு வட்டியாக மட்டும் 50,000 கோடி ரூபாய் கட்டக்கூடிய அளவிற்கு தமிழகத்துடைய நிதி நிலைமை என்பது மிகவும் மோசமாக இருந்தாலும் கூட பல்வேறு மக்கள் நல திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த நிதியாண்டுல மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு 7,000 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஆண்டுடைய நிதியாண்டுல செப்டம்பர் மாசத்திலிருந்து தான் தொடங்கி ஒரு 6 மாசத்துக்கு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆனா இந்த ஆண்டிலிருந்து முழுமையாக அதற்கு பணம் தனியா எடுத்து வச்சிடணும். 13,000 கோடி ரூபாய் நீங்க தனியா எடுத்து வச்சிடணும். அவங்களுக்கு மாசம் 15ஆம் தேதி வங்கியில போடுறதுக்கு. இது போன்ற மக்கள் நல திட்டங்கள், உணவுக்காக வழங்கக்கூடிய மானியம், ரேஷன் கடையில் அரிசி கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க. ஆனா வாங்குறது 30 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது 8,000 கோடி ரூபாய் அளவுக்கு அதுக்கு வாங்குறாங்க. 2 லட்சம் மின் இணைப்புகள் விவசாயிகளுக்கு இந்த திமுக ஆட்சியில் வந்த பிறகு கொடுத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 5 லட்சத்திற்கும் 20 லட்சத்திற்கும் அதிகமான இலவச மின்சாரம் இருக்கிறது. இதுக்கு மட்டுமே 10,000 கோடி ரூபாய்க்கு மேல சப்சிடி கொடுக்குறாங்க. இது போன்று பாத்தீங்கன்னா மூலதனமா இன்வெஸ்ட் பண்றாங்க. அதாவது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கிறதன் மூலமாக அங்க உற்பத்தி பெருகும், அதன் மூலமாக ஜிடிபி உயரும். இதுதான் ஒரு மூலதனத்தை ஒரு நல்ல முறையில் செலவிடுறது. அதே போல கல்விக்காக செலவிடுறது. இது போன்ற விஷயங்கள் இருக்கிறது. கடந்த முறை பாத்தீங்கன்னா வருவாய் பற்றாக்குறை கடந்த இந்த நடப்பு நிதியாண்டுல 36,000 கோடி ரூபாய் இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. அது குறைச்சிருக்காங்களா? வரும் நிதியாண்டிற்கு 24-25 நிதியாண்டுல அது 18,000 கோடி ரூபாயாக குறையும் என்று சொல்லியிருக்கார்கள். 25-26 கடைசி திமுகவுடைய அந்த பட்ஜெட்ல உபரி வருவாய் 1,200 கோடி ரூபாய் இருக்கும் என்று சொல்லி கணிக்கிறார்கள். அந்த கணிப்பெல்லாம் சரியான முறையில் சென்று கொண்டிருக்கிறதா என்பன போன்ற விவரங்கள்லாம் நமக்கு தெரிய வரும். அது போன்ற பல்வேறு விஷயங்கள், மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதி மத்திய அரசு கொடுக்கவில்லை என்று சொல்லப்பட்டாலும் கூட நடப்பு நிதியாண்டில் மட்டும் மத்திய அரசு நிதி பகிர்வாக 40,000 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்திருக்கிறார்கள். இந்த கணக்கு வழக்குகளை எல்லாம் இந்த நிதித்துறை அமைச்சர் வாசித்த பிறகு பினான்ஸ் செக்ரட்டரி உதயச்சந்திரன் அவரும் ஃபர்ஸ்ட் டைமா இந்த நிதித்துறை செயலாளராக வந்திருக்கிறார். அவருடைய கணிப்புல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அதே போல இந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு மாநிலத்திற்கென்று வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் போய்விட்டது. அதாவது 3 வகையில தான் தமிழக அரசுக்கு வருமானம் வருது. ஒன்று அந்த வணிக வரி துறையாக பத்திரப்பதிவு, அதே போல டாஸ்மார்க் மூலம் அந்த 3 வரியை தவிர அந்த ஓன் டாக்ஸ் இது மட்டும்
மட்டும் தான் இருக்கு. மீதி எல்லாமே மத்திய அரசு வசூல் பண்ணி இவங்க பிரிச்சு கொடுக்கறாங்க. இதையெல்லாம் எப்படி அவர்கள் கணிக்க போகிறார்கள்? தமிழகத்துடைய பல்வேறு நலத்திட்டங்களுக்கு எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கப்படுகிறது? கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட அரசு துறைகள். இதுல வந்து பாத்தீங்கன்னா தலையாய துறை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறைக்கு தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 கோடி ரூபாய் ஒதுக்குகிறார்கள். இதுல வந்து பாதி வந்து சேலரியாவே போயிருது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழக அரசு இந்த அரசு ஊழியர்களுக்கு மற்றும் ஓய்வு பெற்ற எம்எல்ஏக்களுக்கான சம்பளம் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 78,000 கோடி ரூபாய்க்கு மேல கொடுக்கறாங்க. அதே போல ஓய்வூதியங்கள், பென்ஷன், அதுல அரசு ஊழியர்கள் இருக்காங்க, முன்னாள் எம்எல்ஏ இருக்காங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 40,000 கோடி ரூபாய்க்கு இந்த பென்ஷனுக்காகவே மட்டுமே செலவிடுகிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் மற்ற திட்டங்களுக்கு செலவிடப்படுகிறது. இதையெல்லாம் ஒட்டுமொத்த கணக்கு எவ்வளவு என்பதை நமக்கு காலை 10 மணியிலிருந்து தொடர் நேரலையாக நம்ம செக்ரட்டரியேட்டுக்கு வெளியே இருந்து தொடர்ச்சியாக வழங்க இருக்கின்றோம். திலகவதி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். நம்ம பட்ஜெட் தொடங்கும் போது மறுபடியும் பேசலாம். தொடர்ந்து அரங்கில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களிடம் நாம் கலந்துரையாடலாம். திரு பிரபாகரன், இப்ப நம்மளுடைய செய்தியாளர் சொன்ன மாதிரி 100 ரூபாய் நமக்கு வருது அப்படின்னா 120 ரூபாய் செலவாக இருக்கிறது, ஈஸியா புரிந்து கொள்ளக்கூடியது அப்படின்னா அப்போ 20 ரூபாய் நம்ம வந்து அதிகமாக கடன் வாங்குறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டினுடைய நிதி நிலை எவ்வாறு இருக்கிறது? இந்த பட்ஜெட்ல ஏதாவது சிறப்பு அறிவிப்புகள் இருக்கும், ஏன்னா தேர்தல் இருக்கு, அதனால மக்களை கவரக்கூடிய சலுகைகள் ஏதாவது இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய நிதிநிலையில அதெல்லாம் பாசிபிள் தானா? இப்போ வந்து இது பாசிபிள் தாங்க. எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே உலகத்துல புரூனை அந்த ஒரே ஒரு கவர்மெண்ட்ல தான் ரொம்ப ஒரு 4-5 சின்ன கண்ட்ரீஸ்ல பெட்ரோல் இருக்கிற கண்ட்ரீஸ்ல தான் இந்த சர்ப்ளஸ் ஆர் நியர் ஜீரோ பட்ஜெட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டும் மேட்ச் பண்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் வந்து இந்த 120 கொஞ்சம் அதிகமாக தெரியுது. 120 ரஃப் கால்குலேஷன். ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் புரிஞ்சுக்கணுங்க. சோஷியல் ப்ரோக்ரஸ் இண்டெக்ஸ் ஒன்னு இருக்கு. அது என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்த காம்படிட்டிவ்னஸ் ஃபார் இந்தியான்னு சொல்லி அந்த சோஷியல் ப்ரோக்ரஸ் இண்டெக்ஸ்ல தமிழ்நாடுடைய ரேங்கிங் பிக்கர் ஸ்டேட்ஸ்ல நம்பர் 1. 63.33 இருக்கு. இந்த சோஷியல் ப்ரோக்ரஸ் இண்டெக்ஸ் எப்படி வந்தது? இப்ப கான்ஸ்டன்டா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறதுனால இந்த சோஷியல் டிரான்ஸ்ஃபர்ஸ் சொல்றோம். இப்போ உமனுக்கு வந்து 1000 rupees கொடுக்கறது வந்து டிரான்ஸ்ஃபர், நாட் அ சப்சிடி. இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து அதே மாதிரி இப்போ புதுசா சில்ட்ரனுக்கு, கேர்ள் சில்ட்ரனுக்கு 1000 rupees கொடுக்கறோம். அது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது கொடுக்கறதுனால என்ன லாபம்னா இந்தியாவில் 43% விமன் இருக்காங்கன்னா 43% விமன் வந்து மெட்ராஸ், தமிழ்நாடு அண்ட் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்காங்க. இப்ப 100ல 43 பேர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். முதல்ல வந்து நம்ம இது எதனால இது வருதுன்னா ஒன்னு சப்சிடிஸ், இன்னொன்னு என்னன்னா நம்மளுடைய இந்த சப்சிடிஸ் அதிகமா கொடுக்க முடியுமான்னா முடியறது கஷ்டம். ஏன்னா 68%, 68% வந்து சாலரிஸ் பென்ஷன்ஸ்ல போயிட்டு இருக்கு. பென்ஷன் வந்து 17% போயிட்டு இருந்தது, செலவாயிட்டு இருந்தது. இப்போ அதே பென்ஷன் வந்து 50% இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏன்னா நிறைய பேர் பென்ஷன் வந்து 17% தான், ஆனா இப்போ 50% இன்க்ரீஸ் ஆயிடும். அப்பனா இப்போ பென்ஷன் இன்ட்ரெஸ்ட் வந்து 20% வருது. இப்படி பார்க்கும்போது நிதி நிலைமை மோசமாக இருக்கிறது சொல்றதை விட அது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. மோசமான நிலைமை என்றால் இந்த
டே டு டே எக்ஸ்பெண்டிச்சரே பண்ண முடியாம நிலைமை. இல்ல நான் லெட் மீ கிளாரிஃபை தட் சற்று மோசமான, ஏன்னா நம்ம எதிர்பார்ப்புகள் கடந்த வருஷம் ஒரு மாதிரி இருந்தது. இப்போ வந்து அந்த 1000 ரூபாய் உரிமை தொகைக்கு பயனாளிகள் அதிகமா இருக்காங்க. 1.25 கோடி பெண்கள் பயனாளிகளா அதிகமாக இருக்கிறாங்க. அதே போல நமக்கு எதிர்பாராத இயற்கை பேரிடர்கள் இருந்தது. ஃப்ளட் இருந்தது, தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்கள்ல, சென்னையில ஃப்ளட் இருந்தது. அதுக்கான ரிலீஃப் ஃபண்டுக்கு அவங்க கொஞ்சம் ஸ்டேட் ஃபண்டை நிறைய பயன்படுத்திருக்காங்க. அதுல எல்லாம் கொஞ்சம் சிக்கல்கள் வந்திருக்கு இல்லையா அப்படின்றதுக்காக நான் அப்படி கேட்டேன். நீங்க சொன்னது கரெக்ட். நீங்க சொல்றது நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கம்மா. இப்போ நமக்கு கவலை, நீங்க சொல்றது என்னன்னா ரெவென்யூ டெபிசிட் அப்படின்னா நம்ம இவ்வளவு வரும்னு எதிர்பார்த்து 62,000 கோடி வரும்னு எதிர்பார்த்து 52,000 கோடி தான் வந்திருக்கு போன வருஷம். இந்த ரெவென்யூ டெபிசிட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 52,000 கோடி நம்ம வந்து ரெவென்யூ டெபிசிட் வரும்போது 3.63% வரைக்கும் நம்ம போயிருக்கோம். 4% வரைக்கும் நம்ம வந்து கிராஸ் ஜிடிபி, நம்மளுடைய ஸ்டேட் ஜிபிடியில் 4% வரைக்கும் போகலாம். 3.5% போகலாம். பவர் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தோம்னா 4 வரைக்கும் போகலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகுது, இப்போ நம்ம ஒன்னும் ரியலா புரிஞ்சுக்கணுங்க. இந்த ஜிடிபி, ஸ்டேட் ஜிடிபி ஃபிகர்ஸ் எல்லாம் 5 தடவை மாற்றுவாங்க. 18 மாசம் ஆகும் கரெக்ட் வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்கிறது. இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அதே மாதிரி பிஸ்கல் டெபிசிட் 3.63 பிளான் பண்ணாங்க. இன்னும் கம்மி ஆகும்னு எதிர்பார்க்கிறோம். பட் இது கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லி நமக்கு தெரியல. ஆனா சேலரி பட்ஜெட் டெஃபினட்டா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா பென்ஷன் பட்ஜெட் இப்போ வந்து 31% சேலரிஸ் கொடுக்குறோம் இல்லையா, பென்ஷனும் 31% ஆயிடும். பிகாஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் வில் பி ரிட்டையரிங். இப்போ ரிட்டையர் ஆவாங்க. அது நீங்க ஓவரால் பாசிபிள் தான் அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க சொல்றீங்க. நான் எதிர்பார்த்துக்கலாம். டெஃபினட்டா இது வந்து பாசிபிள். இது வந்து வித்தின் ரேஞ்ச் கிவன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஆர்பிஐ. ஆர்பிஐ கொடுத்த விதிமுறைகள் படிதான் பண்ணிட்டு நான் உங்களுடைய முதற்கட்ட கருத்தை அதை எடுத்துக்கிறேன். திரு சுந்தரராமன், உங்களுடைய பார்வையை நான் அறிய விரும்புறேன். இப்போ ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நிதி நிலைமை, இனி வரக்கூடிய மக்களவை தேர்தலுக்கான சலுகைகளோ புதிய அறிவிப்புகளோ வெளியிட, மக்களை கவரக்கூடிய சிறப்பான அது போன்ற சலுகை அறிவிப்புகள் வெளியிடப்பட ஒரு ஃபீசிபிளான வாய்ப்பு இருக்கா? இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, இந்த முறை இந்த மார்ச் 31 முடியும் போது தமிழ்நாட்டினுடைய கடன் 7.26 லட்சம் கோடியாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருந்தது. லாஸ்ட் டைம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது அது சொல்லியிருந்தார். இப்ப கிட்ட அதே தான், 7.25 கோடி அல்லது 8 கோடி அளவுக்கு கடன் இருக்கும் அப்படின்றதுதான் இப்போதைய கணிப்பாகவும் இருக்கு. இது கம்மி ஆகுமா? இந்த நிதிநிலை 24-25 இது கம்மியாக வாய்ப்பு இருக்கா, அதிகமாக வாய்ப்பு இருக்கா? முதற்கண்ணாக ஹானரபிள் தென்னரசு சார் அவர்கள் அவருடைய ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ண போறார். அவருடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸில் இருக்குது தமிழ்நாடு ஃபினான்ஸ் சுச்சுவேஷன். ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது. அதாவது ரமேஷ் சார் சொன்ன மாதிரி நம்மளுடைய பட்ஜெட் சைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 lakh crores எக்ஸ்பெண்டிச்சர், 4 lakh crores அப்ராக்சிமேட்லி. ரெவென்யூ வந்து ஒரு லாஸ்ட் டைமோட ஒரு பாரோயிங்ஸ்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணி ரிசிப்ட்ன்றது ஒரு 3 lakh crores கிட்ட இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 92,000 crores பாரோயிங். இந்த வாட்டி கண்டிப்பாக ஒரு 1 lakh crores வந்து பாரோயிங் அப்படின்ற மாதிரி இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபிஸ்கல் டெபிசிட் எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி படி 3.5% தான் கேப் தமிழ்நாடுக்கு. ப்ராபப்ளி அது லாஸ்ட் டைம் வந்து ஒரு பட்ஜெட் பெர்ஸ்பெக்டிவ்ல அது 3.4ன்னு நிற்க வச்சாங்க. அது இந்த வாட்டி எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தா, பாயிண்ட் நம்பர் 1, இவங்களுடைய ப்ராமிசஸ் இருக்குது. ப்ராமிசஸில் வந்து பட்ஜெட், அதாவது செலவு நிறைய அலோகேஷன் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய ஃபில்லாமல் இருக்கு. கமிட்மெண்ட்னு சொல்லலாம். நான் சார் சொன்ன மாதிரி நான் சொன்ன இந்த 4 lakh crores 70% பென்ஷன், இன்ட்ரெஸ்ட், சேலரி போயிடுது. 2.8 lakh crores போயிடுது. பாக்கி இருக்கிற அமௌண்ட் 30% தான் நம்மளுக்கு வந்து அதர் ஸ்கீம்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், வெல்ஃபேர் எல்லாமே. இதுல வந்து பாத்தீங்கன்னா 50% வந்து வெல்ஃபேருக்கு கொடுத்துடுறாங்க, இன்க்ளூடிங் லாஸ்ட் டைம் இந்த 7,000 crores. நீங்க அருமையா சொன்னீங்க. அதுவே ஒன்றும் நிறைய ஃபில் ஆகாம இருக்கு இந்த 1,000 rupees ஸ்கீமே வந்து. இதுல வந்து ரிசிப்டும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிமேட்ல போன வாட்டி நிறைய கேப் இருந்ததுனால ஜிஎஸ்டி ரீஃபண்ட்ஸ்லாம் நிறைய பெண்டிங் இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரீஃபண்ட்ஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் கூட இந்த ஒரு ஸ்கீம் வந்து ஃபார் த ரெஜிஸ்ட்ரேஷனோட ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷனை இது சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா.
ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டை கம்மி பண்ணிட்டு ஒரு கைட்லைன் வேல்யூ per ஸ்கொயர் ஃபீட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அக்ராஸ். அது கூட ஒரு பெரிய டிபேட்டபிள் சுச்சுவேஷனாக ஆச்சு. ஹைகோர்ட்டில் கூட அதை ஸ்டே கொடுத்தாங்க. அது வந்து அதோடைய ஃபைனல் பொசிஷன் என்ன அப்படின்றது தெரியல. ஸோ உண்மையாகவே ஒரு மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு இருக்கிற எவ்வளோ மேக்ஸிமம் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணலாம் அப்படின்றது கூட போன அன்ஃபுல்டு ப்ராமிசஸ் பெண்டிங் இன்னும் எட் டு ஸ்டார்ட் ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நியூ ஸ்கீம்ஸ். ஏன்னா டெஃபினெட்லி இன்னும் 1 more year தான் இருக்கு. அண்ட் திஸ் பீங் த எலெக்ஷன் ஃபார் லோக்சபா இதை வந்து எப்படி மீட் பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு பிராட் கண்டிப்பான ஒரு சேலஞ்ச். கேள்விக்குறிதான். அவர் வந்து ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சார் பிரபாகரன் சார் சொல்லியிருந்தாரு. நீங்க வந்து கொஞ்சம் நிறைய வந்து ஒரு 2 விஷயம் சொல்றேன். பிளெயின் இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்டாவே நிறைய தமிழ் ஸ்டேட்மெண்டாவே இருந்திருக்கு. பாத்தீங்கன்னா நீங்க வந்து டெக் பார்க் கொண்டு வருவோம், நார்த் சென்னை டெவலப்மெண்ட்னு ஸ்ட்ரெஸ் பண்ணணும் போன பட்ஜெட்ல. நார்த் சென்னை டெவலப்மெண்ட், அதாவது ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் நார்த் சென்னையில. ஏன்னா சவுத் சென்னை தான் அது இனிஷியேஷன்ஸ் பண்ணிருப்பாங்க. அது ஒரு வருஷத்துல முடியற காரியம் இல்லையா? பட்ஜெட் வந்து அந்த வருஷத்துக்கு ஒதுக்கிருப்பாங்க. பட் இட் டேக் டைம். டேக்ஸ் டைம், ஐ அக்செப்ட் தட். பட் அதுக்கான ஃபண்ட் அலோகேஷன் பண்றதுக்கான எங்க சாத்தியம் அப்படின்றது தெரியல. ஏன்னா நம்ம ஜென்ரலா மின்விக்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து வர வேண்டிய விஷயங்கள் வரல அப்படின்றது ஒரு டிஃபென்ஸ் ஸ்டேட்மெண்டாவே ஆல்வேஸ் இருக்கே தவிர்த்து ஒரு ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களா அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் லெவல் நார்த் சென்னை டெவலப்மெண்ட்டுக்கான ரோட் எக்ஸ்பான்ஷன் ஆர் ஈவன் டெக் சிட்டிஸ் சில இடத்துல கோயம்புத்தூர் ஈரோடுலாம் கொண்டு வரோம்னு சொன்னோம். இண்டஸ்ட்ரியல் பார்க் ஒன்று மட்டும் ஐ திங்க் தே ஹவ் ஸ்டார்டட். ஸோ இது மாதிரியான லாங் டேர்ம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நான் சொல்றேன். நீங்க சொல்ற ஸ்கீம்ஸ் ஃபார் அலோகேஷன் ஒன்று, அதுவே ஒன்று பெண்டிங் நிறைய இருக்கு. ஃபார் எல்பிஜி சப்சிடி, பெட்ரோல் டீசல் இவங்க 5 rupees சொன்னது பார்ட்லி தான் ஃபுல்ஃபில்லா இருக்கு. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கக்கூடிய நீங்க மெட்ரோ ரயில் பத்தி சொன்னாங்க, அது பிளஸ் இவங்க ரோட்ஸ் அண்ட் ரைட்ஸ் எக்ஸ்பென்ஷன், நார்த் சென்னை டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் பார்க், இதோட பெண்டிங் கமிட்மெண்ட்ஸும் நிறைய இருக்கு அப்படின்றது நான் சரி. சேலஞ்சஸ் இருக்கு, அது பெரிய கேள்விக்குறிதான் அப்படின்றத முதற்கட்ட பார்வை அவங்களுடைய பார்வையை நான் எடுத்துக்கிறேன். நம்முடைய செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். அவரிடம் தென் மாவட்ட மக்களுக்கு இந்த பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறார். பிரசன்னா, நீங்க ஒரு நிபுணரோட இருக்கிறீங்க. என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கிறது தென் மாவட்ட மக்களுக்கு? திலகவதி, கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தமிழக பட்ஜெட்டில் தென் மாவட்ட மக்களுடைய நீண்டகால கோரிக்கைகள் நீண்டகால எதிர்பார்ப்புகள் என்னவென்றால், இங்கே வந்து ஒரு தொழிற்சாலைகள் வந்துட்டு மிகுந்த ஒரு மாவட்டங்களாக வந்து தென் மாவட்டங்கள் வந்து உருவாக வேண்டும். படித்த இளைஞர்களுக்கு வந்துட்டு வேலைவாய்ப்பை இந்த தென் மாவட்ட பகுதியிலே வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதே தான் ஒரு நீண்டகால ஒரு எதிர்பார்ப்பும் கோரிக்கையாக இருக்கின்றன. இதை பற்றி பேசுவதற்கு மடிசியாவுடைய முன்னாள் தலைவர் சம்பத் சார் அவருடன் கேட்கலாம். சார், இப்போ தமிழக பட்ஜெட்ல தென் மாவட்ட மக்களுடைய நீண்டகால எதிர்பார்ப்புகளும் கோரிக்கைகளும் நடப்பாண்டில் வந்துட்டு அதே கோரிக்கைகள் இருக்குதா? அதை பற்றி உங்க விரிவாக சொல்லுங்க சார். தென் மாவட்டங்களை பொறுத்த மட்டும் வட மாவட்டங்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லை, தொழில் இல்லை. இப்போ கடைசியாக நடந்து முடிந்த முதலீட்டாளர் மாநாட்டிலையும் கிட்டத்தட்ட 6,64,000 கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் எம்எஸ்எம்இ இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதை கழிச்சிட்டு பார்த்தோம்னா 6 லட்சம் கோடி வெளிநாட்டு முதலீடுகள் வருது. அந்த வெளிநாட்டு முதலீடுகள் பெரும்பாலும் வடக்கு மாவட்டங்களில் தான், அதாவது சென்னை, தருமபுரி, கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்களில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. தென் மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடியை தவிர வேறு எந்த தென் மாவட்டங்கள்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட்டே வரல. அதனால் இப்போ கவர்மெண்ட் நமக்கு எல்லாமே தெரியும். அதாவது ஒரு திருவிழா முடியுது அப்படின்னா, திருவிழா ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த நேரங்களில் பெரும்பாலான மக்கள் சென்னையிலேருந்தும் கோயம்புத்தூர்லேருந்தும் தென் மாவட்டங்களுக்கு வர்றாங்க. கிட்டத்தட்ட கவர்மெண்ட் சென்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா 25,000 to 30 லட்சம் பேர் இடம் பெயர்றாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு பக்கம் வளர்ச்சி இருக்குது, ஒரு பக்கம் வளர்ச்சியே இல்லை. இதை தான் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வர்ற முதலீட்டை மற்ற இது ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்டேட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கான சில சலுகைகள் கொடுக்குறாங்க. அதே சலுகைகள் அதிகப்படியாக அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா தென் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக தொழில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வரலன்னா சமச்சீர் வளர்ச்சிங்கிறது அரசாங்கம் வந்து சமச்சீர் வளர்ச்சி வேணும் அப்படிங்கிறாங்க. அதை எட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இது வந்து தென் மாவட்டங்களில் பொறுத்த மட்டும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதாவது லேண்டு வந்து இண்டஸ்ட்ரியல் லேண்டு இல்லை, பூரா அக்ரி லேண்டாக இருக்குது. தொழில் ஆரம்பிக்கிறவங்க
அக்ரி லேண்டை வாங்கி கன்வெர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. கன்வெர்ட் பண்ணுறதுக்கே 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகுது. நிறைய செலவும் பண்ண வேண்டியது இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் கேட்குறது என்னென்னா 15% தென் மாவட்டத்தில் வந்து தொழிற்சாலைகளுக்கு வந்து உண்டான நிலங்களை வந்து விரைவில் கையப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. திலகவதி, நன்றி பிரசன்னா. உங்களுடைய கலந்துரையாடலுக்கும் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து பதிவு செய்தமைக்கும். பிரபாகரன் சார், இப்போ நீங்க அவங்க பேசுறது கேட்டுப்பீங்க. தென் மாவட்டங்கள்ல பெரும்பாலும் அக்ரி லேண்ட்ஸா இருக்கு. அங்க இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஓரளவுக்கு வரலன்னா அங்க இருக்கிற ஜியோகிராபிக்கலா பார்த்தோம்னா 4% தான் அங்க இடம் இருக்கு. ஆனா 15% இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணணும், அப்பதான் இன்னும் தொழில் வளம் மேம்படும் அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. என்ன பட்ஜெட்ல இதுக்கு என்ன பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, என்ன எதிர்பார்ப்பு? இது ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஆனா இப்போ வரக்கூடிய புது இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே லார்ஜ் லேண்ட் பேங்க்ஸை எதிர்பார்க்கறது இல்லைங்க. இப்போ நம்ம கொண்டு வரக்கூடிய மெட்ராஸில் வரக்கூடிய இண்டஸ்ட்ரி எல்லாமே இந்த ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஸ்மால் இதுலேயே நம்ம நிறைய பண்ணலாம். அது ஒன்று. இப்போ தென் மாவட்டங்களுக்கும் இதுக்கும் ஸ்கில் இன்இக்வாலிட்டின்னு ஒன்று இருக்குங்கம்மா. ஸ்கில் இன்இக்வாலிட்டினா எஜுகேஷனல் குவாலிட்டி வந்து தென் மாவட்டங்களில் கம்மியாக இருக்கு. ஏன்னா இப்போ வந்து எல்லாமே எங்களுக்கு வேணும்னு கேட்கறது குட், ஆனால் கம்பேஷனோட கொடுக்குறோம். கம்பேஷனோட கவர்மெண்ட் வந்து சரி தென் மாவட்டங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் சலுகைகள் அதிகமாக கொடுத்தாலும் இந்த ஸ்கில் இன்இக்வாலிட்டி இல்ல, அதையும் சரி செய்ய வேண்டிய கடமை கவர்மெண்ட் தான். நீங்க சொல்றது we cannot blame them. இப்போ இந்த ஸ்கின் இன்இக்வாலிட்டியில என்ன ஆகுதுன்னா, பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல 52% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் 25% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி தென் மாவட்டங்கள்ல 2ஆம் கிளாஸ் புக்கு படிக்கிறாங்க. யாரு +2 படிக்கிற 16 to 18 16 18 வயது இருக்கிற மாணவர்கள் 25 பேருக்கு 2ஆம் கிளாஸ் புக்கு படிக்க அபிலிட்டி இல்லை. இது ஷாக்கிங் நியூஸ். ASCR ரிப்போர்ட் ASCR ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து அந்த ஸ்கில் தேர்ஃபோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, இப்போ வந்து அக்கௌண்டபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி, இவ்வளோ 40,000 கோடி நம்ம செலவு பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் மேலே 75,000 ரூபாய் செலவு பண்ணுது கவர்மெண்ட். 75,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய பெனிஃபிட் வருதான்னா வரதுக்கு வாய்ப்பு. அதாவது பள்ளி கல்வித்துறையில தான் மேஜரான ஷேர் போகுது அப்படின்னு நம்மளுடைய செய்தியாளர் பதிவு பண்ணியிருந்தாரு. அதுல மேஜர் வந்து அவங்களுடைய சேலரி பென்ஷனுக்கு சென்று விடுகிறதுன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதை தாண்டி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 75,000 இல்லம்மா, அது எல்லாம் சேர்த்து தான். அது எல்லாமே சேர்த்து 75,000 பர் ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் இஸ் ஸ்பெண்டிங். நீங்க LKGல சேர்த்தீங்கன்னா அப் டு +2 வரைக்கும் ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ வந்து அதனால வரக்கூடிய பலன் என்னன்னா, இப்போ வந்து 100% பிரைமரி எஜுகேஷன்ல சொல்லியிருக்கோம். ஆனா ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா 2.8 people வந்து நாட் என்ரோல்ட் அட் ஹால்னு வருது. அதே போல ஓன்லி டிவிஷன், மேத்தமெட்டிக்கல் டிவிஷன் வந்து 500/7 சொல்றதுக்கு 52% தான் டிவிஷனை பார்க்கறாங்க. we have to do the qualitative analysis. அது வேற. பட் அந்த இனிஷியேஷன் நம்ம எடுக்கிறோமா, ஃபண்ட்ஸ் எப்படி வருதுன்றது நம்ம அது ஃபண்ட்ஸ் வருது. ஃபண்ட்ஸ் 40 லட்சம் கோடி 40,299 கோடி 40,300 கோடி வருது. ஆனா ஃபண்ட்ஸ் வந்து ரியலாவே அவுட்கம் வருதான்னா, அதனால பட்ஜெட் சொல்லும் போதே இந்த அவுட்கம் இப்ப கம்பேஷன் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி 1000 ரூபாய் ஒரு விமனுக்கு கொடுக்கிறோம். நாம எதுக்காக கொடுக்கிறோம்னா, நீங்க வந்து பீட் டிஸ்ட்ரிக்ட், நம்ம சுகர் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த பீட் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற 50% ஆஃப் த விமன் ஹாவ் அண்டர்கோன் ஹிஸ்டரெக்டமி. ஹிஸ்டரெக்டமினா ரிமூவல் ஆஃப் கர்ப்பப்பையை ரிமூவ் பண்றது. அவங்க அது பண்ணாதான் அவங்கள ஜாப்ல சேர்த்துக்கிறாங்க. அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் இந்த 1000 rupees கொடுக்கிறோம். இது வந்து அதே மாதிரி வாட்டர் பானி பாய்னு இருக்காங்க.
யங் ஏஜ்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு தண்ணி கொண்டு வர்றது தான் இதெல்லாம் நார்த் இது மகாராஷ்டிரா. புரிகிறது. அதெல்லாம் நம்ம சமூகம் சார்ந்து அது நம்ம பண்ண வேண்டியது. சரி, அதுல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்ப் ஹெல்ப் பண்றாங்க. இது வந்து மக்களுக்கு வந்து நம்ம இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை இப்போ இந்த ஸ்கூல்ல வந்து இந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, யூ ஹேவ் டு கெட் அவுட்கம் அப்படின்னு சொல்லி புரியுது. அது ஓவர் நைட் ஜாப் கிடையாது, நம்ம அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வரும். நம்முடைய செய்தியாளர் சுதீஷ் கோவையில இருந்து இணைந்திருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். சுதீஷ், சிறு குறு தொழில் நிறுவனங்கள் MSME செக்டாரினுடைய எதிர்பார்ப்பு இந்த பட்ஜெட் மீதாக என்ன இருக்கு? திலகவதி, தொழில் நகரமான கோவையில் அது மத்திய பட்ஜெட் ஆகட்டும் மாநில பட்ஜெட் ஆகட்டும் ஒவ்வொரு பட்ஜெட்டுமே சிறு குறு தொழில் கூடக்கூடிய எதிர்பார்ப்புகள் பிரச்சனைகள் சார்ந்து அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்நிலையில் தமிழக பட்ஜெட் தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய டேக் சங்கத்துடைய மாவட்ட தலைவர் ஜேம்ஸ் இருக்கிறார், அவருடன் பேசலாம். வணக்கம். குறிப்பா நீங்க இந்த மின்கட்டண நிலைக்கட்டண உயர்வு, அதுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள் விதிக்கக்கூடிய வரி தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகள் சார்ந்திருக்கிறது. இதில் எது மாதிரியான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறீங்க, எது மாதிரியான கோரிக்கைகள் இருக்கு உங்ககிட்ட? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து குறு சிறு தொழில் நிறைந்த ஒரு மாநிலம். 13 லட்சத்துக்கு மேற்பட்ட தொழில் முனைவோர்களும் கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேல தொழிலாளிகள் பணியாற்றுகிற ஒரு அரங்கம். இதில் இந்த மின்கட்டண உயர்வுக்கு பிறகு கடந்த 1.25 ஆண்டுகளாக பல நெருக்கடி சந்தித்து இருக்கிறோம். அதனால் இந்த நிலை கட்டணத்தை வந்து திரும்ப பெற வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இந்த சட்டமன்றத்தில் செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு இப்பொழுது வந்து உள்ளாட்சி அமைப்புகளை வந்து தொழில்துறைக்கு வந்து வரிகள் விதித்துக் கொள்ளலாம் என்று சொல்லியிருப்பது ஒரு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக அதெல்லாம் வாபஸ் வாங்கி என்ற தொழில் கடுமையான நெருக்கடியில் இருப்பதால் உள்ளாட்சி அமைப்புகள் அவங்க இஷ்டத்துக்கு வரி விதிப்பார்களானால் தொழில் நடத்துவதற்கு சிரமமாக இருக்கும். அது மறுபரிசீலனைக்கான அறிவிப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளமைப்பு கட்டமைப்பு, இப்போ கோயம்புத்தூர் என்பது பார்க்க போனீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொழில் நகரம். இந்த தொழில் நகரத்தை வட்டம் ரோடுகள் நான் கேட்டிருக்கிறோம். இன்னும் நிறைய மேம்பாலங்கள் அமைத்து இந்த தொழில்களுக்கு வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்க வேண்டும். அதுக்கான நிதி ஒதுக்கீடு இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு வந்து இதோடு எல்லாத்தையும் மிகப்பெரிய விஷயம் எலக்ட்ரிக்கல் மோட்டார் தயாரிக்கக்கூடிய ஒரு கிளஸ்டர் இங்கே அமைக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். காரணம் கேட்டால் மோட்டார் என்றாலே அது கோவையின் அடையாளம். அந்த இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் வந்தபோது எலக்ட்ரிக்கல் மோட்டார் அமைக்கணும் கிளஸ்டர் தமிழக அரசு இந்த நிதி ஒதுக்கீடு செய்து இந்த பட்ஜெட் அறிவித்தாங்கன்னா கோவையினுடைய வளர்ச்சிக்கு தொழில் வளர்ச்சிக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். திலகவதி, 50,000க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில் கூடங்கள் கோவையில் மட்டும் இயங்கி வருகிறது. 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இதை வாழ்வாதாரமாக நம்பி இருக்கிறார்கள். ஒவ்வொரு பட்ஜெட்டிலுமே இது போன்ற எதிர்பார்ப்புகள் தொழில்துறை சிறு குறு தொழில்துறையிடம் இருக்கிறது. குறிப்பாக சமீபத்தில் இந்த மின்கட்டண உயர்வு என்பது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி சுதீஷ், உங்களுடைய கலந்துரையாடலுக்கும் நன்றி. இதே போல நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், அரசு ஊழியர்களுடைய இந்த பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பு என்னென்ன அப்படின்றத பதிவு பண்றதுக்காக இணைந்திருக்கிறீங்க. என்ன சொல்கிறார்கள் அரசு ஊழியர்கள்? திலகவதி, தமிழக அரசு இன்று தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்டில் முக்கியமாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பல கோரிக்கைகள் நீண்ட ஆண்டுகளாகவே இருந்து வருகிறது. குறிப்பாக திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளுக்காகவும் ஏற்கனவே போராட்டம் நடத்தி வருகிறார்கள். எனவே தமிழக அரசு தாக்கல் செய்யக்கூடிய இன்றைய பட்ஜெட்டில் முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. குறிப்பாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கடந்த காலங்களாகவே போராட்டங்களும் நடத்தியிருந்தார்கள். 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு பணியில் சேர்ந்திருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தையே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கார்கள். அதே போன்று அரசு துறையில் காலியாக இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் கிட்டத்தட்ட 3 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கிறது. அதை நிரப்ப வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருக்கிறது. இதையெல்லாம் பட்ஜெட்டில் வரும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது. இது தொடர்பாக போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அரசு அதற்காக 3 நபர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அதில் முன்னேற்றம் இல்லை. எனவே இந்த பட்ஜெட்டில் இது தொடர்பான ஒரு அறிவிப்பு இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே போன்று செவிலியர்கள் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக தொகுப்பூதியத்தில் பணியாற்றிருக்கக்கூடிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அரசிடம் வைத்திருக்கிறார்கள். எனவே செவிலியர்கள் தொடர்பான அறிவிப்பு இருக்கும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து துறையில்
போக்குவரத்து துறைக்கு நஷ்டத்தில் இயங்கி வருகிறது. பொது பட்ஜெட்டில் போக்குவரத்து துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. கடந்த ஜனவரி மாதம் கூட போக்குவரத்து தொழிலாளர்கள் 2 நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். கிட்டத்தட்ட போக்குவரத்து துறைக்கு 6000 கோடி ரூபாய் நஷ்டமாக இயங்கி வருகிறது. வரவுக்கும் செலவுக்கும் பெரிய வித்தியாசம் என்பது இருக்கிறது. எனவே பட்ஜெட்டில் போக்குவரத்து துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. எனவே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் என அவர்களுடைய கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வரக்கூடிய நிலையில் இந்த பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்பு வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் இவர்கள் எல்லாம் காத்திருக்கிறார்கள். பார்க்கலாம், 10 மணிக்கு நமக்கு தெரிந்துவிடும், பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். நான் திரு சுந்தரராமன் சார் கிட்ட ரொம்ப சுருக்கமா கேட்க விரும்புறேன் சார். இப்போ எம்எஸ்எம்இ செக்டர்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தோம். அந்த மின் கட்டணங்கிறது கடந்த வருஷமும் இதே அவங்க சொல்லியிருந்தாங்க, கிட்டத்தட்ட 2 மடங்கு இருக்கு, நிலை கட்டணம் உயர்த்தி இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. மின் கட்டணம் குறைக்கப்பட வாய்ப்பு இருக்கா, இல்ல அது குறைக்கப்பட்டால் அரசு ரொம்ப அடி வாங்கிரும் அப்படின்ற மாதிரி சொல்வீங்களா? அதுக்கான ஃபீஸிபிலிட்டி இருக்கா? ஸ்டேட்டோட ஓன் ரெவென்யூஸ் ஜெனரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்ட் ஜிஎஸ்டி ரொம்ப லிமிட்டடான ஸ்ட்ரக்சர் தான். லேண்ட் ரெவென்யூ, இது மாதிரி இபியில் வரக்கூடிய டாக்ஸஸ் அண்ட் டியூட்டிஸ் அது திங்ஸ். ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இன் தமிழ்நாடு இஸ் த சப்ஸ்டான்ஷியல் டிபெண்டன்சி ஆன் த டாஸ்மாக். நம்மளுடைய டாஸ்மாக் ரெவென்யூ பேஸ் பண்ணி தான் அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் டூரிசம்ஸ், லைக் அயோத்தியா இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள், ஒரு கேஸ் ஸ்டடி. அது ஒரு 1800 கோடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய வருமானம், அதில் ஸ்டேட்டுக்கு என்ன டாக்ஸஸ் வருமோ, இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடுல லேண்ட் ஆஃப் கல்ச்சர், டெம்பிள் லேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கும்பகோணம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திங்கன்னா அதில் ஒரு 500 கோடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலே நம்பர் ஆஃப் டூரிசம்ஸ் அதில் வரக்கூடியது சப்ஸ்டான்ஷியலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் டு தி டாஸ்மாக். அது ஒரு சோசியல் இம்பாக்ட் கூட அது கொண்டு வரலாம். அது புரிகிறது. நான் இப்போ ரொம்ப குறிப்பிட்டு நான் கேட்கிறேன், இப்போ அதெல்லாம் இதுக்கு தாண்டி என்ன பண்ணலாம், ஆல்டர்னேட் என்ன பண்ணலாம்ன்றது ஒரு புறம். நான் இப்ப மின்சார கட்டணங்கள் குறைக்கப்பட வாய்ப்பு இருக்கு, இது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால அது மாதிரியான டாக்ஸஸ் நான் ரெடியூஸ் பண்ண, இன்ஃபேக்ட் இன்க்ரீஸ் தான் பண்ண முடியும். இப்போ இந்த பட்ஜெட்ல டேமேஜ் கண்ட்ரோல் தான் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக முன்னெடுக்க வேண்டும். அது தென் அனௌன்சிங் இப்போ ரொம்ப கன்சர்வேட்டிவான ஒரு பொசிஷன்ல எடுத்து நிறைய புது ஸ்கீம்ஸ், அது மாதிரியான ஸ்கீம்ஸ்ல ரொம்ப கால் விடாம டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு.